வணக்கம் நண்பர்களே. இஸ்ரேல் பாலஸ்தீன் அப்டேட் அண்மை செய்திகள். அண்மை செய்திகளில் புதுசாக என்ன செய்திகள் இருக்குது அப்படின்றத தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். முக்கியமான செய்தி என்னென்னா, அமெரிக்காவுக்கு நிறைய பின்னடைவுகள் ஏற்பட்டிருக்கு. நெத்தன்யாவுக்கு இப்போ எதிர்ப்புகள் வலுத்து கொண்டே போகிறது. அதை தொடர்ந்து இந்த போர் என்பது மத்திய காசாவிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நவுந்து இப்போ தெற்கு காசாவுக்கு வந்துருச்சு அப்படின்ற செய்திகள்லாம் இருக்குது. அதை பற்றிய செய்திகளை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணம்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்டார் ஐரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கப்பல். இப்போ அது அமெரிக்காவோட கப்பல். அது ஒரு கார்கோ ஷிப்பு தான். இந்த கார்கோ ஷிப் நேற்று தாக்கப்பட்டிருக்கு. சரியா, செங்கடல் பகுதியில், அந்த கல்ஃப் ஆஃப் ஏடன் பகுதியில் தான் வைத்து தாக்கப்பட்டு பலத்த சேதம், கிட்டத்தட்ட ரெக்கவரே பண்ண முடியாது கப்பலை அப்படின்ட்டாங்க. இந்த சேதத்தை ஏற்படுத்தியது யாருன்னு பார்த்திங்கன்னா ஹவுதி இல்லை. அதுதான் அதில் வேடிக்கை. யார் பண்ணாங்க அப்படின்னா IRGC அடிச்சிருக்காங்க. ஈராக்கில் இருக்கக்கூடிய அந்த ரிபலியன் குரூப்பு, ஈராக்கில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸு, அவங்க தான் அடிச்சிருக்கிறாங்க. இது எதனைய பின்னணியாக கொண்டு அப்படின்னு சொன்னால், இந்த சுலைமான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார், அவரோட சமாதியின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அதன் எதிரொலியாகவே இந்த தாக்குதலும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால் அந்த கப்பல் பலத்த சேதம். இது அமெரிக்காவுக்கு நேரடியான விடுக்கப்பட்ட ஒரு சவால் அப்படின்னே பார்க்கலாம். இதற்கு பதிலடியாக அமெரிக்கா என்ன செய்ய போகிறது அப்படின்னு தெரியல. அது ஒரு புறம். ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்காவோட போர்க்கப்பலுக்கு வந்துகிட்டு இருந்த கார்கோ ஷிப்பெல்லாம் அடிச்சிருக்காங்க. பிரிட்டன் நேவிக்கு வந்த கார்கோ ஷிப்பையும் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ இதை தொடர்ந்து இவர்கள் என்ன செய்ய போகிறாங்க அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா, ஏற்கனவே பணைய கைதிகளாக இருக்கிறாங்க பார்த்திங்களா, ஹமாஸிடம் ஒரு 139 பேர்கிட்ட இருக்கிறாங்க. அவர்களின் உறவினர்கள் இருப்பாங்க பாருங்கள், அவங்கெல்லாம் நேற்று டெல் அவீவ் நகரத்தில் சாலையில் இறங்கி ஆர்ப்பாட்டம், போராட்டம் அப்படின்னு சொல்லி சாலை மறியல் போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. என்னன்னு சொல்லி, நெத்தன்யாகு உடனடியாக இந்த பணைய கைதிகளை விடுவிப்பதற்கு தேவையான பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும். நீங்கள் சண்டையில் நாங்கள் ஜெயிச்சு மீட்டுட்டு வந்துடுவோன்னு சொன்னீங்க. சொல்லி 4 மாதம் ஆகுது. 4 மாதமாக நாங்கள் இன்னும் இப்படியே எவ்வளோ நாள் தான் காத்துக்கிட்டு இருக்க முடியும்? அது சரியாக வராது, செட் ஆகாது. அதனால் உடனடியாக நீங்கள் அந்த கைதிகளை விடுவிப்பதை பற்றி, இங்கே இருக்கக்கூடிய பாலஸ்தீன பணைய கைதிகளை விடுவிப்பதை பற்றியும், இஸ்ரேல் எங்களது உறவினர்கள் போய் ஹமாஸ்ட மாட்டியிருக்காங்களே, அவர்களை விடுதலை செய்வது பற்றியும் உடனடியாக பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு சாலையில் இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு மிகப்பெரிய திருப்பம். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த உறவினர்கள்லாம் நெத்தன்யாகு ஏதாவது பண்ணிடுவாருன்னு நினச்சி உட்கார்ந்துருந்தாங்க. எதுவுமே நடக்கலை. ஒரு நாள் 2 நாள்னால் பரவாயில்ல, 1 மாதம் 2 மாதம்னா கூட பரவாயில்ல, 4 மாதங்கள் ஆகியும் இன்னும் ஒன்றுமே நீங்கள் செய்யலை
அதனால் பேச்சுவார்த்தையில் இறங்குங்க முதல்ல அப்படின்னா அந்த உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து யோசிச்சு பாருங்களேன். 139 பேர் ஒருத்தங்களுக்கு ஒரு 5 பேர் 6 பேர் வந்தாங்கனாலே கிட்டத்தட்ட 500-600 பேருக்கு மேலே வந்திருப்பாங்க. ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்தை டெல் அவீவ், அதாவது இஸ்ரேலின் தலைநகராகிய டெல் அவீவ் நகரத்திலேயே இந்த போராட்டங்கள் நடத்தப்பட்டிருக்கு. இது ஒரு செய்தி. 3வது செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நகரின் பொதுமக்களே நெதன்யாகு பதவி விலக வேண்டும், நெதன்யாகு இருக்கிற வரை, அவர் பதவியில் இருக்கும் வரை இந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போவதில்லை, இதனால் எங்களது அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படுது, இதற்கு உடனடியாக வேறு ஏற்பாடு செய்யணும்னா வேறு வழியே கிடையாது, நீங்கள் தான் ரிசைன் பண்ணணும், நீங்கள் ரிசைன் பண்ணி புது அரசாங்கம் வந்துச்சுன்னா கூட அவர்களாவது பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் எல்லாம் வீதியில் இறங்கி கடுமையான போராட்டங்களை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த போராட்டங்களை காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியவில்லை. அது இன்னொரு முக்கியமான செய்தி. சரியா? இதை தொடர்ந்து வேறு என்ன செய்திகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு சின்ன காணொளி போடுறேன் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இது என்ன காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜியானிஸ்ட் காலனியில் இருக்குது இப்போ பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மக்களிடம் பணம் வேண்டும்னு கேட்டு இராணுவத்தில் ரிசர்வாக இருப்பாங்க பார்த்தீங்களா, ரிசர்வ்னால் இன்னும் சண்டைக்கு போயிருக்க மாட்டாங்க, அவர்கள் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க, படையில் சேர்ந்துட்டாங்க, ஆனால் இன்னும் சண்டைக்கு போகாமல் ரிசர்வில் வச்சுருப்பாங்க. அவங்க அந்த டெல் அவீவ் நகரத்தில் இருக்கக்கூடிய இராணுவ தளங்களிலேயே உட்கார்ந்துருப்பாங்க. ஆர்டர் வந்ததுக்கு பிறகு தான் போவாங்க சண்டைக்கு. இப்படி இருப்பவர்கள் பணத்தட்டுப்பாடின் காரணமாக, ஏன்னா ஆரம்பத்தில் இஸ்ரேல் சொன்னது நமக்கு தெரியும், ஒரு போர் வீரருக்கு மாத சம்பளமாக $14,000 தரேன்னு சொல்லியிருந்தாருங்க. சரியா? இறந்தவர்களின் குடும்பத்துக்கு சுமார் $1,50,000 நஷ்டஈடாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த பணம்லாம் எதுவுமே கொடுக்கல போல இருக்கு இவங்க. யார்? இஸ்ரேல் அரசாங்கம் இந்த பணத்தெல்லாம் யாருக்குமே கொடுக்கலன்னு நினைக்கிறேன். யாருக்கு? இந்த இஸ்ரேல் இராணுவ வீரர்களுக்கு. சண்டையில் இருக்கிறவனுக்கு தெரியாது, இப்போ உடனே நமக்கு எதுக்கு காசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிருப்பான். ஆனால் இந்த ரிசர்வாக இருக்கிறான் பாருங்க, அவன் இங்கே தானே உட்காந்துருப்பான். ஏதாவது வாங்கலாம் போகலாம் வைக்கலான்னு பார்த்தோம்னா கையில் காசு இல்லை, பேங்க்லேயும் காசு இல்லை, கவர்மெண்ட்டு காசும் போடலை. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த இராணுவ தளவாடங்கள் இருக்குது பாருங்க, இராணுவத்துக்குன்னு கொடுக்கப்பட்ட அந்த ஸ்பெஷலான அந்த பைனாக்குலரு, இந்த பேகு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இருக்க, இது எல்லாத்தையும் விற்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க அட்வர்டைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது இவ்வளோ விலைங்க, இதை நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் இவ்வளோ தரோம், யாராவது வாங்கிக்கிங்க, வாங்கிட்டு கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு இறங்கிட்டாங்க. அப்போது இஸ்ரேல் தன் நாட்டு மக்களையும் சேர்த்து தான் ஏமாத்துது அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். நெதன்யாகு அறிவிப்பெல்லாம் நல்லா தான் கொடுத்தாரு. நான் ஒரு படத்தில் வடிவேல் சொல்லுவாப்பிலையே, உண்டை ஸ்டார்டிங்லாம் நல்லா தான்ப்பா இருக்குது, ஆனால் ஃபினிஷிங் சரியில்லையே அப்படின்னு. அது மாதிரி ஃபினிஷிங் சரியில்லை. எங்கேயுமே யாருக்கும் பணமும் கொடுக்கல, ஒன்றும் கொடுக்கல. அவர்கள் இந்த தங்களிடம் இருக்கக்கூடிய தளவாடங்களை, அதாவது துப்பாக்கியெல்லாம் விற்க மாட்டாங்க, விற்றாலும் யாரும் வாங்க போகிறது இல்லைன்னு வச்சுங்களேன். வேறு சில கருவிகள் இருக்கும்ல, நைட்டில் பார்க்குற பைனாக்குலர், நைட் விஷன் பைனாக்குலரு, காம்பஸ், அது இதுன்னு பல கருவிகள் கொடுத்துருப்பாங்க. அந்த கருவிகளெல்லாம் இவர்கள் கள்ள சந்தையில் விற்பதற்கு இறங்கி விட்டார்கள். அதோட காணொலியை தான் நீங்கள் பார்த்தீங்க. இதை விட ஒரு கேவலம் வேணுமா அப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். இராணுவ வீரர்களுக்கு காசு கொடுக்காம, அவர்கள் செலவுக்கு கூட காசு இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. யார்? இஸ்ரேல் நாட்டு இராணுவ வீரர்களே. இது ஒரு வேடிக்கைக்குரிய ஒரு செய்தியாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நெதன்யாகுவோட அரசாங்கத்தின் செயல்பாடுகள் எந்த அளவுக்கு கேவலமாக போயிடுச்சு அப்படின்றதையும் நாம் இதில் புரிஞ்சிக்க முடியுது. இதை தொடர்ந்து வேறு என்ன செய்தி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கமாண்டரு ஸ்கட்டர் அப்படின்னு, ஜென்ரல் ஸ்கட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு அமெரிக்காவோட கமாண்டர் ஒருத்தர், அவர் இந்த படைகளில் சேர்ந்து தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறார். இந்த ஜென்ரல் ஸ்கட்டரை நேற்று, அதாவது 12ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 2024 12ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்க, நடந்த தாக்குதலில் கொல்லப்பட்டு விட்டார்கள். இப்போ இந்த அமெரிக்காவின் கமாண்டர்கள் சாகிறதோட வரிசையில் இவர் கிட்டத்தட்ட 4வது ஆளாக வந்துட்டார். தளபதி, அதாவது போர் வீரர்கள், தளபதிகளே 4 பேர் செத்துருக்காங்கன்னா போர் வீரர்கள் எத்தனை பேர் செத்துருப்பாங்கன்றதை யோசிச்சு பார்க்கணும்.
எல்லாமே அமெரிக்க வீரர்கள், பிரிட்டன் வீரர்கள், பல்வேறு ஃப்ரான்ஸை சேர்ந்தவர்கள் எல்லோருமே கொல்லப்பட்டிருக்காங்க. இதில் முக்கியமாக நம்ம சொல்ல வந்தது கமாண்டர்கள் கொல்லப்படுகிறார்கள். கமாண்டர்கள் கொல்லப்படுகிறார்கள்னால் அந்த படையின் பலமே அவ்வளோதான் இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? கமாண்டர் அவ்வளோ ஈஸியாலாம் போய் அட்டாக் பண்ண முடியாது. இது அல்-கசாமோட பிரிகேட், அல்-கசாம் பிரிகேட்னு ஒன்று இருக்குல்ல, அவங்க தான் பண்ணியிருக்காங்க, ஹமாஸ் இல்லை. சரியா? இந்த அல்-கசாம் அது அவங்க எல்லாருமே ஹமாஸ் தான். ஹமாஸில் இவங்க தனி ஒரு பிரிவு. இந்த பிரிவின் தாக்குதலில் நேற்று இவர் செத்து போயிருக்கிறாருன்றது இன்னொரு செய்தி. அப்புறம் ஒரு செய்தி வந்தது என்னென்னா, 2 இஸ்ரேலிய பணைய கைதிகள் மீட்கப்பட்டு விட்டார்கள் அப்படின்னு செய்தி வந்துருச்சு எங்கள் இஸ்ரேலோட அதிகாரப்பூர்வ ஊடகத்திலிருந்து. சரி, அது என்ன செய்தின்னு போய் பார்க்கலான்னு எடுத்து பார்த்தா, அவர்கள் ஹமாஸிடம் இருந்த பணைய கைதிகள் இல்லை, இஸ்ரேல் இந்த பாலஸ்தீன மக்கள் இருக்காங்கல்ல, அந்த பகுதிக்குள்ளே ஏதோ வந்திருக்கிறாங்க. வந்தவங்கள இவங்க பொதுமக்களே பிடிச்சி கட்டி போட்டாங்க போல இருக்குது. அங்கேருந்து அதுக்கப்புறம் அவங்கள வெளியே வந்தாங்களா, தப்பிச்சு வந்தாங்களா, எப்படி வந்தாங்கன்னு தெரில. 2 பேர் மீட்கப்பட்டது உண்மை. ஆனால் அவர்கள் ஹமாஸிடம் இருந்து மீட்கப்பட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறது இன்னொரு செய்தியாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இப்படி பல செய்திகள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. இதை தொடர்ந்து உள்ள மற்ற அப்டேட்டுகளை நாம் அடுத்த காணொளியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். எங்கள் வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். எழுத்தாளர் கிருஷ்ணவேலின் நூல்களை தமிழ்நூல் மன்றம் வெப்சைட் மூலமும் வாங்கலாம், வாட்ஸ்அப் மூலமும் வாங்கலாம். இரண்டுக்குமான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. நன்றி.